சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். இந்த பிராண்டு தான் எப்பயுமே நாங்கள் வாங்குவோம். இந்த மாவு இதை வந்து நம்ம வீட்லேயும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ரெடிமேடாக பாக்கெட் வாங்கியாச்சு. இதில் நமக்கு தேவையானது 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வச்சுட்டேன். நான் இப்போ தாங்க எடுத்தேன். இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் ஃப்ளேவருக்கு. இது நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சிச்சு. கடாயில் அதில் நம்ம போட்டாச்சு. ஒரு நிமிஷம் விட்டு தட்டி எடுக்க வேண்டியது தான். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு, அதனால ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதால் நமக்கு அந்த பைண்டிங் ஏஜென்சியாக எப்பயுமே இந்த பவுட்ரு போட்டாலே போதும். இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரல பாருங்கள். ரொம்ப நல்லா எம்மியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் அதுக்கு பொரிக்கலை, நான் கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டேன். ரொம்ப எம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ப்ரோட்டீன் சத்தில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.